12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் வரும் 20ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், மார்ச் மாதம் நடைபெறவுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். www.tge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சொல்லை கொண்டு மாணவர்களுக்கு அனுமதிச் சீட்டை பதிவிறக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அனுமதிச் சீட்டுகளை தவறாமல் பதிவிறக்கம் செய்து கொள்ள அரசு தேர்வுகள் இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். பாஜக 3வது முறை மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் நாடு தோற்றுவிடும் என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூரில் இந்தியா கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்று பேசினார். திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக பாஜக சித்தரிக்க முயல்வதாகவும், இடஒதுக்கீட்டை எதிர்த்து ஏழை எளிய மாணவர்களை படிக்க விடாமல் செய்வதன் மூலம் பாஜக தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கவங்க கிட்ட கேட்டா பக்கோடா போடுங்கிறாங்க. வேலை இல்லைன்னா பக்கோடா போடுறது கூட ஒரு வேலை தான், அந்த வேலையை செய்யுங்கிறாங்க. முன்னதாக பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து அண்ணாமலை போட்டியிட தயாரா என கேள்வி எழுப்பினார். சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு, உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எதிர்த்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா? தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என பிரதமர் மோடி இனி கூற முடியாது என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் பேசினார். தமிழ்நாடு அரசு வழங்கிய வெள்ள நிவாரண நிதியில் மத்திய அரசின் பணம் 75% இருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொகுதியான குளத்தூரில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காக்கி சட்டை அணிந்து கொண்டு அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது பாஜக இளைஞரணி சார்பில் அவருக்கு பொம்மை துப்பாக்கி வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, திமுக அரசுக்கு பிரதமர் மோடி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அது ஆற்றில் போட்டது போல்தான் இருப்பதாக விமர்சித்தார். 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தும், இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசிக் மேனேஜ்மெண்ட் கொடுத்தும், திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க. தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் எதற்கு எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா? நேத்து ஒருத்தர் சொன்னார், அண்ணன் ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம், ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க. சென்னையில் இருக்கும் 3 எம்பிக்களுமே அரசியல் வாரிசுகள் எனவும் அண்ணாமலை சாடினார்.